ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தொழிலதிபர் ரவிச்சந்திரன் என்பவரை கடத்தி 2 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் இருந்து விடுவிக்க மறுத்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ராஜவர்மன் மீதான வழக்கில் தடை விதிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. சிவகாசி சக்தி நகரை சேர்ந்தவர் தொழிலதிபர் கம்மாப்பட்டி ரவிச்சந்திரன். இவர் கடந்த 2018ஆம் ஆண்டு சாத்தூர் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ராஜவர்மன் உள்ளிட்டோருடன் சேர்ந்து வேண்டுராயபுரத்துல ஒரு பட்டாசு ஆலை விலைக்கு வாங்கி நடத்தி வந்தார்கள். இதன் பிறகு 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ராஜவர்மன் உள்ளிட்ட மூவரும் அந்த தொழிலிருந்து விலகிவிட்டார்கள். இந்த நிலையில தான் 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தன்னை கடத்தி 2 கோடி ரூபாயும் கேட்டு மிரட்டியதாக ராஜவர்மன் உள்ளிட்டவருக்கு எதிராக ரவிச்சந்திரன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றம் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ராஜவர்மன், அதிமுக நிர்வாகி தங்க முனியசாமி, நரிக்குடி ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க உத்தரவிட்டிருந்தது. அதன்படி ஆள் கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல், கொலை முயற்சி உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழே ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்குல ராஜவர்மன் உள்ளிட்டோர் மீது ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கு விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகையும் கடந்த 2024ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று தாக்கல் செய்த மனுவை ஏற்கனவே ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரிதான் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது 3 ஆண்டுகள் தாமதமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அக்டோபர் 8ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டதனால வழக்கு விசாரணை தர வைக்க வேண்டும் என்று அவரது தரப்புல வாதம் முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய அந்த விசாரணைக்கு தடை விதிக்க மறுத்த நீதிபதி சதீஷ்குமார் வழக்கு விசாரணையில் நேரில் ஆஜராவதிலிருந்து மட்டும் விலக்களிக்க ராஜவர்மனுக்கு உத்தரவிட்டிருந்தார். மேலும் இந்த வழக்குக்கு பதிலளிக்கும்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீசாருக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணை நவம்பர் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.